ஸோ இங்கேருந்து பார்த்தா ஃபால்ஸ் தெரியுது. ஹாய் கைஸ், ஸோ இது டே 2 இன் கோயம்புத்தூர். ஸோ பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் சப்போஸ் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ காலையில் ஏஞ்ச உடனே ஈஷா கிளம்பிட்டோம். நேற்று தான் ஈஷா போனேன், திருப்பி எதுக்கு ஈஷா போகிறீங்கன்னு கேட்டால், ஸோ இங்கே பின்னாடி வந்துட்டு நிறைய விஷயம் இருக்குது. அதாவது குளிக்கிறதுக்கு சந்திரகுண்டான, அதுக்கப்புறமா தியானம் பண்ணுறதுக்கு நிறைய இடம், உள்ள கோயிலெலாம் வேறு நிறையா இருக்குது. ஸோ அதை பார்க்க தான் இப்போ நாங்கள் பின்னாடி கிளம்பிட்டு இருக்கோம். அதாவது பின்னாடி ஒரு பாத்வே இருக்குது, அங்கே தான் போகிறோம் நாங்கள். அண்ட் அங்கே போனதுக்கப்புறமா ஃபோன் ஆக்சுவலி அலௌட் இல்லை. அதனால் என்னால் உள்ளே போயிட்டு அவ்வளோவா வீடியோவும் எடுக்க முடியல. வெறும் இந்த சிலை, ஐ மீன் சிவனோட ஸ்டாச்சு இருக்கும் மட்டும்தான் என் ஃபோன் அலௌடு. அதுக்கப்புறமா அங்கே உள்ளே போனதுக்கப்புறமா சப்மிட் பண்ணிடணும். ஹாய் கைஸ், ஸோ ஃபோன் டெபாசிட் பண்ணிருந்தேன். ஸோ அதனால் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நல்லா உள்ளே போயிட்டு சந்திரகுண்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு இப்போ தான் வெளியே வந்தோம். டெபாசிட் பண்ணியிருந்த ஃபோனும் என்னால் இப்போ தான் வந்துட்டு எடுக்க முடிஞ்சது. ஸோ ஈஷாவுக்கு வெளியில் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு ஃபேமஸான கோயில் இருக்குதுன்னு டிரைவர் அங்கிள் சொன்னதுனால என் வீட்டில் என்னை அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கோடை ஃபால்ஸ் தான் போயிட்டோம். ஹாய் கைஸ், ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம கோவை குற்றாலம் வந்திருக்கோம், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ வேன் நம்மளுக்காக வெயிட் பண்ணிருக்கு. வேன் ஏறி இப்போ நம்ம ஃபால்ஸ் இருக்க இடத்துக்கு போகிறோம். இது வந்துட்டு ஒரு பஸ்ஸு மாதிரி. ஸோ செம்மையாக காற்றா இருந்துச்சு. ஹாய் கைஸ், ஸோ பஸ்ஸு ஏறி இப்போ வந்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க, அதான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தாலும் தெரியும் காடு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஃபால்ஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஃபால்ஸ் போயிட்டு பார்ப்போம். லைட்டாக மழை வேறு தூத்த போடுது இங்கே. ஸோ எவ்வளோ தூரம் இருக்கும் இது? ஸோ 1.5 கிலோமீட்டர், ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறோம். பஸ்ஸில் இறங்கின உடனே இப்படி நடக்கும். ஸோ இங்கே மேலேயே ஏதோ இது, ஐ மீன் லைட் ஹவுஸா ஏதோ ஒன்று இருந்துச்சு, அங்கே தான் வந்தோம். செம்மையாக இருக்கு வியூ இங்கேருந்து. ஸோ அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. மழை பெஞ்சதுனால மிஸ்ட்டு கூட அதிகமாக இருந்துச்சு. ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம் கைஸ். அங்கே சின்னதாக இருக்கு, அதுதான் ஃபால்ஸு. ஹாய் கைஸ், ஸோ ஈஷாவில் குளிக்கும் போது போட்ட ட்ரெஸ்ஸே போட்டாச்சு. திருப்பி இப்போ ஃபால்ஸில் போய் கால் நினைக்க போகிறோம். சமைச்சு ஃபால்ஸில் நல்லா ஒரு ஆட்டத்தை போட்டு காரில் ஏறி வந்த உடனே ஒரு குட்டி தூக்கம் போட்டேன். ஒரு 1/2 hour தூங்கியிருப்பேன். அதுக்கப்புறமா ஒரு பக்கத்துலேயே இன்னொரு கோயில், ஆனால் இது கோயம்புத்தூரோட அவுட்டர் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ அங்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே போயிட்டதுக்கப்புறமா காஃபி பிரேக்கு. ஸோ அங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு திருப்பி அதுக்குள்ளேயே டின்னர் வந்துடுச்சு. ஸோ டின்னர் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு பாண்டி கிளம்பியாச்சு. ஸோ இத்துடன் இந்த 2 days கோயம்புத்தூர் ட்ரிப்பும் முடிவுக்கு வருது. ஸோ பாய் கைஸ்.